குடிக்கலன்னா வேலை செய்ய முடியலைங்க. நான் அநேகரை கேட்டிருக்கிறேன், ஏங்க ஸ்மோக் பண்ணுறீங்க? அன்னைக்கு ஒரு சொல்லக்கூடாது, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு குருவானவர், அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் ஸ்மோக் பண்ணுறது தப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, நான் குளிர் பிரதேசத்தில் நான் இருந்தேன், அந்த குளிர் பிரதேசத்தில் அது இல்லை என்றால் வாழ முடியாது. மிகுந்த தாழ்மையாக சொல்லுகிறேன், ஐ வாஸ் இன் -40, நம்ப முடியாது, -20 ரஷ்யாவிலேயும் சைபீரியாவிலேயும் -20 இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணார். மரித்து போவேன்னு ஒரு நிச்சயம் இருந்தது எனக்கு. ஆனால் கூட மாற்று வழி சிகரெட் இல்லை, கர்த்தர் தான். இன்றைக்கும் பாருங்கள், மேற்கத்திய நாடுகளிலே அதிகமாக, ரஷ்யாவில் உலகத்தில் அதிகமான குளிரான தேசம் ரஷ்யா தான், இரண்டாவது கனடா. அங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் ஸ்மோக் பண்ணாமையே. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஒரு காரணம் சொல்கிறோம். எனக்கு அமைஞ்ச மனைவி சரியில்லை, எனக்கு அமைஞ்ச புருஷன் சரியில்லை, எனக்கு அமைஞ்ச பிள்ளைகள் சரியில்லை. இல்லை, திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு சரியாய் தோன்றலாம், அதன் முடிவு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டிசப்டிவ் ரோட், தமிழ் பைபிளில் மரண வழிகள். நீங்கள் போகும் பாதை உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போயிடும், கடைசியில் உங்களை ஏமாத்திரும். புரிந்தால் ஒரு ஆமீன் சொல்லணும். இட் டேக்ஸ் அ லாங் வே. நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், வரவேற்பு இருக்கும், ஆடம்பரம் இருக்கும், பஞ்சு மெத்தை இருக்கும், கார்பெட் இருக்கும். ஆனால் முடிவு தான் உங்கள் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோமே, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? அரசியலில் எப்படிலாம் இருந்தாங்க, எப்படிலாம் வாழ்ந்தாங்க, புரியுது அவங்களுக்கு? இந்தியாவை அவங்க கையில் இருந்துச்சு, தமிழ்நாடு அவங்க கையில் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய வழிகள் என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆளே இல்லை, அந்த கட்சியே இல்லை, அவருடைய பதவியே இல்லை, அவங்க வாழ்ந்த வீடே அவங்களுக்கு இல்லை. சொன்னீங்க, இது உங்களை மோசம் போக்கும் வழிகள். இட் டேக்ஸ் a லாங் டைம். உங்களை கொண்டு போகும். நினைக்கலாம் பரவாயில்லை, ஏதோ வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். எப்படிங்க? தேவன் அனுமதிக்கிறார். போ மகளே போ, போ மகனே போ. அனைவரும் சொல்கிற வார்த்தை, நான் பின்மாறிட்டேன், நான் சபைக்கு வரல, நான் தப்பு பண்ணுறேன், தேவன் தண்டிக்கலையே. தண்டிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை படிங்க. அந்த வசனத்தினுடைய 12ஆம் வசனத்தினுடைய கடைசி 2வது வரி எது முக்கியம் தெரியுமா?